பிரைஸ் தி லார்ட். அவர் பட்ட பாடுகளை அறிந்து கொண்டால் தான் அவருடைய பாடுகளை ஏற்றுக்கொள்ள முடியும். அவருடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நாம் அவருடைய பாடுகளுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியமாயிருக்கு. He was rejected. வாசிங்கள் ஏசாயா 53 அந்த வசனத்தை தொடர்ந்து வாசிக்கலாம். அவர் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் துக்கம் நிறைந்தவர் என்கிற அந்த வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, நம்ப முடியல. அநேகர் சொல்லுவாங்க, நம்ம எப்பவுமே என்ன செய்யணும்? எல்லா பல்லும் அப்படியே காட்டுறது மாதிரி சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். இந்த பாஸ்ட் என்ன செய்யறார்? சில சமயத்தில் அவர் முகத்தில் அப்படியே அந்த சிரிப்பு வரமாட்டேங்குதே. சரிதானா? அது இந்த பாஸ்டர்ஸுக்கு வராது. ஆனால் அது என்னது ஒரிஜினல் ஃபேஸோட தான் இங்கே நிற்க முடியும். ஆனால் சில ஆட்கள் இருக்கிறாங்க, அதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணவன். அதுக்கு எப்படி, அதாவது அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா அவன் என்ன சொல்லுவான்னா, என்கிட்ட மேடையில் கொண்டு விட்டீங்கன்னா எங்களுக்கு அப்படி வராது அப்படின்னு சொல்லுவான். அப்போ எப்படி வரும்? ஒரு வாரமாக ப்ராக்டிஸ். ஏய் இப்படி பேசு அப்படின்னு சொல்லி கேமராவுக்கு முன்னால் நிறுத்தி என்ன செய்வாங்க? பேச வைப்பாங்க. பேச வைக்கிற சமயத்தில் இன்னும் கொஞ்சம் கூட சிரி அப்படின்னு சொல்லி அவன் எந்த அளவுக்கு சிரிப்பு வரணுமோ அந்த அளவுக்கு சிரிக்க வச்சு அவனை பிடிச்சி டிவியில் காட்டுறான். அதுக்கு பேர் தான் பிளாஸ்டிக் ஸ்மைல். ஒரிஜினல் கிடையாது, டூப்ளிகேட் ஸ்மைல். அவனுக்கு எவ்வளவு பிரச்சனை வேதனை இருந்தால் அவன் காசு கிடைக்கணும், பணம் கிடைக்கணும். இட் இஸ் ஹிஸ் ப்ரொஃபஷன், அவனுடைய வேலை, அவன் தொழில். அவன் தொழிலுக்காக இப்ப சிரிக்கணும், சிரிக்க சொன்னனால சிரிக்கிறான். அழும்படியாய் சொல்லும் போது அழுறதுக்கு எதையாவது கண்ணில் ஊற்றி என்ன செய்யறான்? அழ வைக்கிறான். அது உண்மையான அழுகையா? இல்லை, உண்மையான அழுகை இல்லை. உண்மையான சிரிப்பும் இல்லை, உண்மையான அழுகையும் இல்லை. ஆனால் நாம் அப்படி வெளி வேஷம் போடுகிற ஒரு ஆட்கள் ஆக அநேக சமயத்தில் இருக்க முடிகிறது இல்லை. சில சமயத்தில் சிரிச்சுதான் ஆகணும். ஆனால் சில சமயத்தில் நம்முடைய துக்கம் வெளியிலே தெரியத்தான் செய்கிறது. எத்தனை பேர் நீங்கள் ஒத்துக்கொள்றீங்களா? இல்லை எனக்கு தெரியாது. எப்பவுமே என் முகத்தில் துக்கமே தெரிஞ்சது கிடையாது. எப்பவுமே 100 வாட்ஸ் பல்பு மாதிரி என் முகம் பிரகாசமாக தான் இருக்கும் அப்படின்ட்டு யாராவது சொல்ல முடியுமா? முடியாது. அப்படின்னு சொன்னால் ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்க, நம்ம ஆண்டவரும் அப்படித்தான் சில சமயத்தில் இருந்திருக்கிறார் போல இருக்கு. ஆமென். இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையில் அறையப்பட்டு அவர் சிலுவையில் தொங்கிக் கொண்ட வேளையில் சிரித்துக் கொண்டிருந்தார். பைபிள் இருக்கா? வாரினால் அடிக்கப்பட்ட பொழுது ஆஹா அப்படின்னு அவர் சிரிச்சார். இருக்கா? நடிகன் தான் செய்ய முடியும். உண்மையா அடிக்கப்பட்டிருக்கிற அவர் அப்படி செய்ய முடியாது. வேதனைக்குடாய் போகிற சமயத்தில், கஷ்டத்துக்குடாய் போகிற சமயத்தில் எப்போதும் ஒரு மனிதன் அவன் சிரித்த முகத்தோடு கூட இருப்பான் என்று நாம் எதிர்பார்க்கவே முடியாது. We must understand the mood of the people. ஆட்களுடைய நிலைமையை முகத்தை வச்சு தெரிஞ்சுக்கலாம். இங்க மனைவி துக்கம் முகமாய் இருந்தா சம்திங் ராங், ஏதோ அவளுக்கு அவளுடைய துக்கத்துக்கு ஏதோ ஒன்று நடந்திருக்கிறது என்று கணவன் புரிந்து கொள்வதற்கு ஒரு துக்கமான முகம் என்கிறதற்கு ஏற்ற ஒரு அந்த உணர்வையும் அந்த விதமான முக பாவனையும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். இல்லைன்னா எப்பவுமே சிரிக்கிற மாதிரி முகத்தில் ஆண்டவர் வச்சிருப்பார். உதட ஆண்டவர் கொடுக்காம இருந்தானா சிரிச்ச மாதிரி தான் இருக்கும். இந்த உதடு, இந்த முகத்தில் எத்தனையோ நரம்புகள் இருக்கு. அது என்ன செய்யுது? அதுதான் இது இயக்குகிறது. சிரிக்கிற மாதிரி, அழுறது மாதிரி, கோபம், எல்லாத்துக்கும் ஏற்ற விதத்தில் முகபாவனை என்ன செய்கிறது? மாறுகிறது. இந்த முகபாவனை. ஆகவே அவர் துக்கம் நிறைந்தவர். நம்முடைய வாழ்க்கையில அநேக சமயத்தில் நாம் துக்கம் நிறைந்தவளா இருக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் கெத்செமனே தோட்டத்தில் ஜெபம் பண்ணார். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆனாலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆகட்டும் என்று சொன்னார். அவர் ஆத்துமாவில் கலக்கம் உள்ளவராயிருந்தாராம். ஒரு தூதன் வந்து என்ன செய்தான்? அவரை தேற்றினான் என்று சொல்லி. அந்த 12 பேர் இருந்தாங்க, ஒருத்தன் கூட தேட்டல. 12 பேர் உட்கார்ந்துருந்தா அவனுக்கு 12 பேருக்கும் என்னன்னா சம்பளம் மாதந்தோறும் கிடைச்சிட்டு இருந்தது. யார் சம்பளம் பட்டுவாடா செஞ்சது? யூதாஸ் காரியோத்து, அவர் தான் ட்ரெஷரர். அவன் சம்பளம் கொடுத்துக்கிட்டு இருந்தான். இந்த 12 பேரும் சம்பளத்தில் கவனமாக இருந்தான், தூக்கத்தில் கவனமாக இருந்தான், சாப்பாட்டில் கவனம். கிடைக்கலன்னு சொன்னால் பக்கத்தில் உள்ள வயல்லையாவது என்ன செய்வான்?
அவன் பிடுங்கி சாப்பிடுவான். அப்படிப்பட்டதான ஆட்களாக இருந்தாங்களே தவிர, ஒரு ஆள் கூட எப்படி 10 பைசா சம்பாதிக்கிறது, இன்னும் ஒரு 30 வெள்ளிக்காசு காட்டி கொடுத்தா கிடைக்கட்டும் வரட்டும் அப்படின்னு தான் பார்த்தானே தவிர, எப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சந்தோஷப்படுத்துவது என்பதை குறித்து அவர்கள் யோசித்து பார்க்கவில்லை. அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்த, அடுத்தவங்க துக்கமா இருக்கும் பொழுது அவங்களை சந்தோஷப்படுத்த ஒருத்தருமே இல்லை. இயேசு கிறிஸ்துவுக்கு ஒருவருமே இல்லை. இயேசு கிறிஸ்து எவ்வளவு பேருக்கு அற்புதங்களை செய்தார், எவ்வளவு பேருக்கு அதிசயங்களை செய்தார், எத்தனை பேரை உயிரோடு எழுப்பினார், எத்தனை குஷ்டரோகிகளை சுகமாக்கினார். ஒருவருமே அவருடைய துக்கத்தை ஆற்றுகிறவர்கள் இல்லை, அவருடைய கலக்கத்தை போக்குகிறவர்கள் இல்லை. ஒரு தூதனை கர்த்தர் அனுப்பினார். அருமையானவர்களே, சில சமயத்தில் ஆண்டவர் அப்படி ஒரு வேளை பரலோகத்திலிருந்தோ இல்லை பூலோகத்திலிருந்தோ யாரோ ஒரு தூதனை அனுப்பி, ஆண்டவர் ஏதோ ஒரு தொலைபேசியில் உங்களுடைய ஒரு ஊழியக்காரர் உங்களோட பேசலாம், உங்களுக்கு தெரிந்த ஒரு நண்பர் பேசலாம், இல்லை ஒரு ஊழியர் உங்கள் வீட்டுக்கு வரலாம், இல்லை யாரோ ஒருத்தர் உங்களை வழியில் பார்க்கலாம், எப்படியோ இல்லைன்னா சில சமயம் கர்த்தர் ஒரு வார்த்தை உங்களுக்கு கொடுக்கலாம். வசனத்தின் மூலமாய் வசனத்தை வாசிக்கிற சமயத்தில் ஆண்டவர் வார்த்தை உங்களுக்கு கொடுக்கலாம். அப்படி கர்த்தர் உங்களை அவர் தேற்றுகிறவராக இருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் துக்கம் நிறைந்தவர். கவனிக்கிறீங்களா? எவ்வளவு நேரம் பேசியிருக்கோம். கொஞ்சம் சிரித்த முகத்தோட துக்கம் நிறைந்தவன் சொன்னா உடனே எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க. இனிமேல் கிறிஸ்தவர்கள் எப்படித்தான் இருக்க வேண்டும், துக்கம் நிறைந்தவளாக இருக்க வேண்டும். ரொம்ப சீரியஸா உட்கார்ந்து இருக்கிறீங்க. அந்த சந்தர்ப்பத்தில் அப்படி இருந்தா தப்பு இல்லை. சேகர் எந்த பக்கம், எந்த ஊரு? டால்மியாபுரம். ரொம்ப வருஷமா சபைக்கு வந்துட்டு இருக்கிறார். 2 பசங்க, மூத்த பையனுக்கு 35 வயசு, 28 வயசு தானா? 28 வயசு தான் பாவம், 28 வயசு. அது 2 பிள்ளைங்க. மூத்த குழந்தைக்கு 4 வயசு, அடுத்த குழந்தைக்கு 3 வயசு. நேற்றை காலையில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வேகமாக போயிட்டு இருக்கும் பொழுது ரெட்டிப்பட்டியில் விபத்தில் சிக்கி அந்த இடத்துல மரித்து போனார். நேற்றைக்கு சடலத்தை அடக்கம் செய்தோம் சாயங்காலத்தில். அவங்க அழுகைக்கும் அவங்களோட துக்கத்துக்கும் அவங்களோட துக்கத்தை எப்படி ஆற்றுறது ஒன்றுமே தெரியல. புறப்பட்டு போயிட்டு இருக்கும் பொழுது பாஸ்டர்ஸாக எங்களுக்கு என்ன நினைச்சோம், எப்பவும் ரெடிமேடாக பிரசங்கம் இருக்கணும், யாருடைய துக்கத்தையும் ஆற்றுறதுக்கு ரெடிமேடாக இருக்கணும், ரெடியாக இருக்கணும். நேற்றைக்கு சாயங்காலத்தில் டிவியில் பேசுகிறதுக்கு செய்தி அதை ஆயத்தப்படுத்தணும். அதுக்கு இடையில் இப்படி ஒரு மரணம். ஆகவே போகும்பொழுது ஆண்டவர் வார்த்தை கொடுத்தார். என்ன வார்த்தை? 23ஆம் சங்கீதத்தில் இருந்து 3 காரியங்களை ஆண்டவரனோட பேசும்படி சொன்னார். என்ன ஆண்டவரை, நான் போகிறேன், அடக்காரம் நடத்துறது ஒரு சடங்கு செஞ்சுட்டு நான் வரக்கூடாது. இந்த சடங்கு நிறைவேற்றுகிற நேரத்திலையும் அடக்கம் பண்ணுகிற அந்த வேலை செய்ய நான் போகிறேன். ஆனால் அந்த மக்களுக்கு பிரயோஜனமான ஒரு 2 வார்த்தையை நீர் தரணும் அப்படின்னு சொல்லி நான் மனசில் நினைச்சேன், ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் ஒரு 3 வார்த்தைகளை கொடுத்தார். மரண பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். அவர் தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதைகள் என்ன செய்கிறார், நடத்துகிறார் என்கிற இந்த 3 வசனத்தையும் வைத்து நான் ஒரு சின்ன மெசேஜ் கொடுத்தேன். நிச்சயமாய் அது அவர்களுக்கு ஆறுதலை கொடுத்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். அருமையானவர்களே, நம்ம வாழ்க்கையில துக்கம் வரும், நம்ம வாழ்க்கையில துக்கம் வரும். எப்போ எப்படிப்பட்ட துக்கம் வரும் நமக்கு தெரியாது. சொல்லிக்கிட்ட வருது. முந்தின நாள் ஆண்டவர் சொன்னாரா, அடுத்த நாள் காலையில் உனக்கு மகன் மரித்து போவான், நீ ரெடியாயிரு. சொல்லலை. அவர் 28 வயசு, மனைவிக்கு ஒரு 24 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். பாவம், இப்போவே அவர் விதவையாய் அழகான ஒரு பெண். எல்லாம் நல்ல திரள் கூட்டமான மக்களுடைய அழுகையின் மத்தியில் பிரசங்கம் பண்ண முடியாது, அடக்கம் பண்ண முடியாது, மக்களை என்ன செய்ய முடியவில்லை, அமர்த்த முடியவில்லை. அவ்வளவு பயங்கரமாய் மக்கள் என்ன செய்கிறார்கள், கொந்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். வேதனை. 28 வயசுல ஒரு வாலிபனை இழந்து போன எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. எப்படி தாயை தேற்றுறது? கடைசியில் அந்த மண் போடணும் குடியில். அந்த அம்மாட்ட கூப்பிடுறாங்க, வாம்மா மண்ணு போடுன்னு. என் பிள்ளையுடைய உடம்புல நான் என்ன செய்ய மாட்டேன், மண்ணு போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவள் வரவில்லை. இழுத்து கொண்டு போனார்கள்.
அப்போ போடுன்னு சொல்லிட்டு போனாங்க. அதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, ஆனாலும் கட்டாயம் கிடையாது. அவங்க மக்கள் அப்படி அவங்க நினச்சி செஞ்சாங்க. என் பிள்ளையோட என் உடம்புல நான் மண்ணை போட மாட்டேன். ஒரே நாளில் நினையாத நேரத்தில் மரித்து போனான், மகன் மரித்து போனான். இந்த துக்கத்தை ஆற்ற முடியுமா? நம்முடைய ஊழியர்கள் வந்து உதவி செஞ்சாங்க. ஊழியர்கள் வந்து போஸ்ட்மார்ட்டம் மற்ற காரியங்களை காலையில் போய் செஞ்சாங்க. சாயங்காலம் இருந்தாங்க. மறுபடியும் போய் சாயங்காலம் அவங்க வீட்டுக்கு போங்கன்னு சொன்னேன். போயிருப்பார் நம்புகிறேன். துக்க நிவர்த்தி கூட்டம் வைக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கிட்ட பேசியிருக்கிறேன். ஒரு நாள் போய் துக்க நிவர்த்தி கூட்டம் என்ன செய்ய வேண்டும், வைக்க வேண்டும். திடீரென்று என்னென்ன சம்பவிக்குது, எப்படி சம்பவிக்குது ஒன்றுமே தெரிகிறதில்லை. ஆகவே எப்படிப்பட்ட துக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரும் நமக்கு தெரியாது. இயேசு கிறிஸ்துவர் துக்கம் நிறைந்தவராயிருந்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு அது தெரியும். இப்படி சிலுவையிலே அவர் மரிக்க போகிறார் என்கிறதை அறிந்திருந்தார். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, ஒரு 5 வருஷம் பொறுத்து உங்களுக்கு என்ன செய்ய போகுது, ஒரு கொடிய வியாதி வரப்போகுது அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு 2013, 2015 இந்த வியாதி இந்த நாள்ல உங்களுக்கு வரும் அப்படின்னு சொன்னா எப்படி இருப்பீங்க சொல்லுங்க? அப்படி சொன்னா 2 வருஷத்துல அந்த வியாதி வர்றதுக்கு முன்னால நீங்க கேள்விப்பட்ட அன்னைக்கே ஹார்ட் அட்டாக் வந்துடும். அதனால தான் ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா அதெல்லாம் சொல்லாம இருக்கிறார். எங்களுக்கு அப்படி ஒரு கிருபையை கொடுத்திருந்தா ஒவ்வொரு தலைமையிலையும் கை வச்சு ஜெபம் பண்ணி, உனக்கு 2016 இப்படி ஒன்று சம்பவிக்க போகும், குடும்பத்தில் இப்படி சம்பவிக்க போகிறது இப்படின்னே நான் நெகட்டிவான காரியங்களையே தீர்க்க தரிசனமா சொன்னேன்னா ஒருத்தருமே சபையில் உயிரோடு இருக்க மாட்டோம், எல்லாமே காலி ஆயிடுவோம். ஆகவே தான் ஆண்டவர் எப்ப சாக போகிறோம் என்கிறது நமக்கு சொல்றதே கிடையாது. பாஸ்டர் ரவி ஜான்சன் சீரியஸா இருக்காரு, எஸ்கேஎஸ் ஆஸ்பத்திரியில் ஐசியூவில் இருக்காரு. ஞாயிற்றுக்கிழமை காலைல முதல் ஆராதனை முடித்த நேரத்தில் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்றாங்க, சீரியஸா இருக்காரா? எப்படி சீரியஸானார்? எனக்கு ஒன்றும் புரியலை. ஏதோ சொல்றாங்க, சீரியஸ்ன்னு சும்மா சொல்றாங்க. அங்கே போய் பார்த்தா அவர் மிகவும் கஷ்டமான நிலைமையில அவர் இருக்கிற காட்சியை பார்த்து என்னை பார்த்து நான் போன உடனே என்னை அப்படியே திரும்பி பார்த்தார். அந்த பார்வை என்னை விட்டு இன்னைக்கு வரை போகவே இல்லை. பார்த்த பார்வை, இந்த பார்த்த பார்வையில் என்ன, யாராவது என்னை காப்பாற்றுங்களேன், எனக்கு என்ன நடக்க போகுது எனக்கு தெரியலையே, என்ன எல்லாம் மாட்டி வச்சிருக்காங்க, எனக்கு சுவாசம் என்னை இயற்கையா என்னால் சுவாசிக்க முடியவில்லை, இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு என்ன நடக்கும், ஒரு பயம் அந்த கண்ணில் தெரிஞ்சது. அவர் சிரிச்சிட்டு இருக்க முடியாதுல்ல. ஆனாலும் உண்மையாய் ஒரு கிறிஸ்தவனுக்கு முகத்தில் அந்த துக்கங்கள், அவனுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட துக்கமான ஒரு மனோபாவம் இருந்தாலும் உண்மையாகவே தாவீது சொல்கிறான், மரண பள்ளத்தாக்கு நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு என்ன செய்வதில்லை, பயப்படுவதில்லை. அப்படின்னா நான் தைரியமாக தான் இருப்பேன். துக்கம் நமக்கு வரும், ஆனாலும் நான் மனசு விட்டு போக மாட்டேன். I will never give up. சொல்லுவோமா? ஆண்டவரே, நான் மனசு விட்டு போகக்கூடாது, நான் சோர்ந்து போகக்கூடாது, நான் மனசு விட்டு போகக்கூடாது, நான் சோர்ந்து போகக்கூடாது, அதைரியப்பட்டு போகக்கூடாது. ஆண்டவரே, நான் உமக்கு விரோதமாக முறுமுறுக்கக்கூடாது, நான் தைரியமாக இருக்கணும். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றையும் என்ன செய்வார், விடுவிப்பார். ஒரு நாள் வரும், நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை விடுவிப்பார். அவன் எலும்புகள் ஒன்று முறிக்கப்படுவதில்லை. 34ஆம் சங்கீதம் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனமான சங்கீதம். ஒரு நாள்ல கர்த்தர் விடுவிப்பார். 2 கர்த்தையும் சொல்லுங்க, நீதிமானுக்கு துன்பங்கள் அநேகமாய்ந்து கர்த்தர் விடுவிப்பார். சத்தமா ஆண்டவர் சமூக விசுவாசத்தின் வார்த்தையை சொல்லுங்க. கர்த்தர் என்னை எல்லா துன்பத்துக்கும் துக்கத்துக்கும் அவர் நீங்களாக்குவார், அவர் விடுவிப்பார். என் துன்பம் நீங்கி போகும், என் துயரம் நீங்கி போகும், என் வேதனை நீங்கி போகும், என் கண்ணீர் எல்லாவற்றையும் ஆண்டவர் துடைக்க போகிறார், என் வேதனை எல்லாவற்றையும் ஆண்டவர் அவர் நீக்க போகிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி கரங்களை கொட்டி ஆண்டவர் நன்றி செலுத்துங்கள். ஹல்லேலூயா. நீர் துக்கம் நிறைந்தவர், என்னை விடுவிக்கும்படியாக, நித்தியமான துக்கத்திலிருந்து நம்மை விடுவிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து அவர் துக்கம் அனுபவித்தார். நித்தியமான துக்கம். எங்கே நித்தியமான துக்கம்? நரகத்திலே தான் நித்தியமான துக்கம் இருக்கிறது. அந்த துக்கத்தில் நம்ம மீண்டு வரவே முடியாது.
அப்படிப்பட்ட நித்தியமான துக்கத்தில் நம்மை மீட்கும்படியாய் இயேசு கிறிஸ்து அசட்டை பண்ணப்பட்டவரும், அவர் புறக்கணிக்கப்பட்டவரும், அவர் துக்கம் நிறைந்தவருமாக இருந்தார். ஒரு நாள் நம்ம ஆண்டுடைய சமூகத்தில் போய் சேரும் சிலாக்கியத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம். அப்படி நம்ம ஆண்டுடைய சமூகத்தில் போய் சேருவோம் என்றால் ஆண்டவர் என்ன செய்வாரா? நம்முடைய கண்ணீர் எல்லாவற்றையும் அவர் துடைக்க போகிறார். நம்முடைய கண்ணீர் எல்லாவற்றையும் அவர் துடைக்க போகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சமூகத்திலே நாம் போய் சேர்கிற சமயத்திலே ஆண்டவர் நம்மை அவர் தேற்றும் வார்த்தைகள் இதுவரையிலும் உலகத்தில் அவர் சொன்ன வார்த்தைகள் மாத்திரமல்ல, உலகத்தில் அவர் தேற்றினார். ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வரும் பொழுது நமக்கு கிடைச்சது ஒரு பெரிய சிலாக்கியம் என்ன தெரியுமா? வரும்போது துக்க முகத்தோடு கூட வருவோம், போகும்போது உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? ஆமென். இதுதான் சபையில் வர்றதுக்கு ஒரு விசேஷம். ஏதோ இங்க அதாவது நடன காட்சிகளோ கேளிக்கையோ கூத்தோ இதை காட்டி உங்களை சந்தோஷப்படுத்துறா இருந்தா அந்த நிமிஷத்துல ஏதோ ஒரு சிரிப்புங்கிறது உங்க உதட்டில் வறுமை தவிர உள்ளத்துல சந்தோஷம் என்ன செய்யாது? வராது. ஆனால் உங்கள் துக்கத்தை நீக்கக்கூடியதான நல்ல வார்த்தைகளை, தைரியத்தின் வார்த்தைகளை, விசுவாசத்தின் வார்த்தைகளை தேவனுடைய ஆவியானவர் இந்த இடத்திலிருந்து அவர் பிரசங்கம் பண்ணுகிறபடினாலே, அவர் உங்களுக்கு கொடுக்கிறபடினாலே உங்கள் துக்கம் என்ன செய்கிற? சந்தோஷமாய் மாறுகிறது. ஆண்டவர் உங்களை தைரியப்படுத்தி அனுப்புகிறார், விசுவாசம் உள்ளவளாய் அனுப்புகிறார், பலமுள்ளவளாய் அனுப்புகிறார். ஆகவே தாவீதை போல சொல்ல முடிகிறது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்ன செய்யும்? என்னை தேற்றும். ஒருவரை ஒருவர் நாம் என்ன செய்ய வேணும்? தேற்ற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எல்லாரும் கண்ணீர் நிறைந்த வழங்கத்தை இருக்கிறாங்க. நம்ம என்ன நினைக்கிறோம்னு சொன்னா, அதாவது எல்லாரும் என்ன தேற்றணும் அப்படின்னு அவங்க நினைச்சிக்கிட்டு எதிர்பார்க்கிறோம். ஆனால் ஒரு விஷயத்தை விளங்கிக்கணும். சில சமயத்தில் சிலர் பள்ளத்தாக்கில் போயிட்டு இருப்பாங்க, சிலர் மேட்டில் போயிட்டு இருப்பாங்க, சிலர் சரிசமமாக போயிட்டு இருப்பாங்க. இந்த ஒவ்வொருத்தரும் சரியா நேர் அதாவது சமநிலையில் போயிட்டு இருக்கிறாங்க பாருங்க. கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிறீங்க, ஒரு பிரச்சனையுமே இல்லை. அப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறதுக்கு ஆண்டவர் நமக்கு கொஞ்சம் சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறாரே, சூழ்நிலை கொடுத்திருக்கிறார். எதுக்காக தெரியுமா? அதுல நம்ம என்ன செய்யக்கூடாது? ஆமணக்கு செடியில போய் குளிர் காய்ந்து விடக்கூடாது. ஆமணக்கு செடியில பிடிச்சிட்டு இது ஆண்டவர் எனக்கு கொடுத்த சுகம் நான் அனுபவிப்பேன் அப்படின்னு இருந்து விடக்கூடாது. ஆண்டவர் பூச்சி என்ன செய்வார்? கட்டளையிடுவார். என்ன செய்ய வேண்டுமா? வெளியே போய் நினிவேயிலே துக்கமாக இருக்கிற மக்கள் உண்டு, வேதனையில மக்கள் உண்டு, அவங்களை கண்டுபிடிச்சு நம்ம பேச. எனக்கு ரொம்ப நாளாக என் மனசில் வந்துக்கிட்டு இருக்கிற ஒரு ஆள் இருக்கிறார். நீங்கள் முடிஞ்சா போய் அந்த ஆளை சந்திங்க. எனக்கு நான் கண்ணாடி வாங்குற கண்ணாடி கடைக்காரன், ரொம்ப நல்ல முகம், சிரித்த முகத்தோடு இருப்பார். ஆள் நல்ல ஆளும் புஷ்டியாக இருப்பார், நல்லா இருப்பார். வாங்க சார் அப்படின்னு எல்லா பல்லும் நல்லாவே வெளியே தெரிகிற மாதிரி சிரிப்பார். நல்லா சிரித்து நல்லா வரவேற்பு நல்லா பண்ணுவார். கொஞ்ச நாளாக நானும் பார்க்குறேன், அந்த முகத்தில் சிரிப்பே இல்லை அந்த ஆளுக்கு. நானும் கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக பார்க்குறேன், 6 மாதத்துக்கு மேலே. நான் பலமுறை போயிருக்கிறேன், முகத்தில் சிரிப்பே இல்லை. கடையும் டல்லாக போச்சு. நமக்கு முகத்தில் சிரிப்பு இல்லைன்னா கடை டல்லாயிரும், அப்புறம் இழுத்து மூட வேண்டியதான் வரும். உங்கள் முகத்தில் சிரிப்பு இல்லைன்னா உங்கள் வீட்டுக்கும் யாரும் வரமாட்டான். என்னைக்குமே முகத்தை நீங்கள் என்ன செய்யணும்? சிரித்த முகமாக வைத்திருக்க முடியாது, உண்மைதான். சில சமயம் துக்கம் வரும், ஆனாலும் நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும். எதுக்கு சொல்ல வரேன்? யாராவது துக்கமுகமாய் இருக்கிறவளை சந்தோஷப்படுத்தும்படியாய் தேவன் நமக்கு சிலருக்கு என்னவென்றால் நல்ல ஒரு சமநிலை, சரியான ஒரு வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை, ஆண்டவர் ஒரு பிரச்சனை இல்லாத ஒரு சூழ்நிலையை கொஞ்ச காலம் தந்திருக்கிறார் அல்லவா? அந்த சூழ்நிலையிலே இருக்கிறதான அந்த காலத்தில் நம்ம செய்யக்கூடிய வேலை என்னவென்று சொன்னால், வேதனைக்குள்ளே இருக்கிற மக்களை என்ன செய்ய வேண்டும்? நாம் துக்கத்தை ஆற்ற வேண்டும், அவளை நாம் பலப்படுத்த வேண்டும். யார் துக்கமுகமாக இருக்கிறாங்களோ அவங்கள கண்டுபிடிச்சு, இயேசு உங்கள் துக்கத்தை மாற்றுவார், இயேசு கிறிஸ்து உங்களுக்காக தான் அந்த உலகத்தில் வந்தார், இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படி என்று சொல்லும்படியான நற்செய்தியை ஆண்டவர் நமக்கு அவர் தந்திருக்கிறார். இதை சொல்லும்படி கர்த்தர் நமக்கு நல்ல காலத்தை தந்திருக்கிறார். இந்த காலத்தில் மௌனமாக இருந்தால் ரட்சிப்பு வேறு வழியாய் வரும், உனக்கு நிரந்தரமான துக்கம் பிடிக்கும் அப்படிங்கிறார். உனக்கு என்றைக்குமே தீரா துக்கம் வந்துடும். ஆகவே நீ சந்தோஷமான நேரத்தில் என்ன செய்?
மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லு என்று ஆண்டவர் சொல்கிறார். எத்தனை பேர் துக்கத்தில் இருக்கிறானே, அவனை நீங்க பார்த்து துக்கத்தை போக்கலன்னா என்ன நடக்கும் தெரியுமா? அவன் துக்கத்திலே மடிந்து போவான், அவன் துக்கத்திலே அழிந்து போவான், அவன் துக்கத்திலே குடிகாரனாய் போய் விடுவான், அவன் துக்கத்திலே தற்கொலை செய்து விடுவான். ஆகவே யார் துக்கமா இருக்கிறாங்க, அதிகாரியே துக்கமா இருந்தா கூட அவனுக்கு சொல்லுங்க. ஒருத்தர் இருக்கிறார், ஒரு ஊழியக்காரர் இருக்கிறார், அவர்கிட்ட போனார், என் எஜமான் போனால் அவருடைய குஷ்டரோகம் நீங்கும். வேலைக்காரி சொன்னா, அவருடைய துக்கத்தை பார்த்தார்கள், குடும்பத்தில் துக்கத்தை பார்த்தார்கள். உங்க துக்கத்துக்கு காரணம் என்ன என்று விசாரித்தார்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவர். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமல்ல, அவருடைய பிள்ளைகளும் ஒருவரை ஒருவர் விசாரிக்க வேண்டியது அவசியம். என்ன ஆச்சுது? உங்க முகம் டல்லா இருக்கே, உங்க முகத்துல சந்தோஷம் இல்லையே, உங்க முகத்துல துக்கத்துக்கு காரணம் என்ன என்று நாம் விசாரித்து அவர்களை சந்தோஷப்படுத்தும் ஒரு உத்தியோகத்தை, ஒரு வேலையை, ஒரு பொறுப்பை கர்த்தர் நம்முடைய கரத்துல கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களை பார்த்து நீங்க சந்தோஷப்படுத்தணும். ஆமென். ஆகையால் பிரியமான, துக்கம் நிறைந்தவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் துக்கம் நிறைந்தவராக இருந்தார். துக்கம் நிறைந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த துக்கத்தை அவர் எதற்காக அனுபவித்தார் தெரியுமா? நம்முடைய துக்கம் நீக்கப்பட வேண்டும் என்பதற்காக தான் அவர் துக்கம் நிறைந்தவராய் அவர் இருந்தார். இயேசு கிறிஸ்து அவர் துக்கமாக அவர் இருந்ததுனால இன்றைக்கு நம்ம சந்தோஷம் உள்ளவங்களா இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இப்ப நம்ம துக்கம் உள்ளவர்களாக அல்ல, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால நாம் சந்தோஷம் உள்ளவர்களாய் மாறி இருக்கிறோம். நம்மை சந்தோஷம் உள்ளவர்களாய் மாற்றும்படியாகத்தான் இயேசு அவர் துக்கமுள்ளவராய் இருந்தார். ஓ ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் எல்லாரும் அப்படி எழுப்பி நில்லுங்க. நான் பிரசங்கத்தை முடிக்கல, எல்லாரும் எழுப்பி நிற்கும்படி கேட்கிறேன். கொஞ்ச நேரம் ஆண்டவரை நாம் ஆராதிக்க போகிறோம். தேவ சமூகத்தில் இந்த வசனத்தை சொல்லி எல்லாரும் கரங்களை வைத்து, ஆண்டவரே, ஓ ஹல்லேலூயா, என்னுடைய பாடுகள் அசட்டை பண்ணப்பட்டவரை போல, புறக்கணிக்கப்பட்டவனை போல, துக்கம் நிறைந்தவனாய் நான் பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, எத்தனையோ பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன், எத்தனையோ துன்பங்களை அனுபவித்துக். 2 கரங்களை வைத்து தேவ சமூகத்தில் என்னென்ன கஷ்டங்களுக்குள்ளாய் கடந்து போய் கொண்டிருக்கிறீர்கள், என்னென்ன வேதனைகளுக்குள்ளாய் கடந்து போய் கொண்டிருக்கிறீர்கள், தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணி கேளுங்க. ஆண்டவரே, என் துக்கம் நீங்க வேண்டும் ஆண்டவரே, என் பாடுகள் நீங்க வேண்டும் ஆண்டவரே. Oh hallelujah, glory to God, thank you Jesus, praise the Lord, glory to Jesus. Ando Kalvari arumai rachagare sirumai adainde அழகும் இல்லை, சௌந்தர்யமில்லை, அந்த கீழுற்றா எந்தனை மீட்க. அழகும் இல்லை,
உண்மையுடன் நம்பி வாழ்ந்திடுவேன். அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே, சிலுவை அடைந்தே தொங்கினார், சிலுவை அடைந்தே தொங்கினார். நம்முடைய வாழ்க்கையில நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற பாடுகள், துன்பங்கள் இவைகள் புதிதல்ல. இயேசு கிறிஸ்து அவர் பட்ட பாடுகளில் மீதியை நாம் அனுபவிக்கும்படியாய் கர்த்தர் அனுமதித்திருக்கிற பாடுகள். இந்த பாடுகள் எல்லாவற்றுக்காகவும் எல்லா பாடுகள் மத்தியிலேயும் ஆண்டவரை நான் மகிமைப்படுத்துவதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன், நான் கர்த்தரை துதிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொல்கிற நபர்கள் உங்கள் கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட காட்டுங்க. அப்படியே வாய்களை திறந்து ஆண்டவருக்கு நீங்கள் மகிமை செலுத்துங்க. ஆண்டவரே, எனக்கு வருகிறதான பள்ளத்தாக்கின் அனுபவங்கள், மேடான அனுபவங்கள் என்னால் முடியவில்லை ஆண்டவரே, என்னால் இந்த பாரத்தை சுமக்க முடியவில்லை, என்னால் துக்கத்தை சுமக்க முடியவில்லை, என்னால் இந்த வேதனையை சுமக்க முடியவில்லை, என்னால் இந்த கஷ்டத்தை சகிக்க முடியவில்லை என்று கண்ணீர் வடித்துக் கொண்டு இரவு பகலாக வேதனைக்குள்ளே கடந்து போய் கொண்டிருக்கிற அநேகருடைய இருதயங்களை கர்த்தர் காண்கிறார். அந்த உள்ளங்களிலே பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனை இப்பொழுதே அவர் அனுப்பி அவர் பலப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். அன்றைய கெத்சமனே தோட்டத்திலே தூதன் இயேசு கிறிஸ்துவை பலப்படுத்தினது போல உங்கள் ஒவ்வொருவரையும் அப்படிப்பட்ட அனுபவங்களுடாய் கடந்து போய் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியானவர் அவர் பலப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். ஸ்பீக் இன் டங்ஸ். பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக் கொண்டவர்களாய் பரிசுத்த ஆவியானவர் என் மேல் இறங்கி வருவீராக. என்னை நீர் தேற்றுகிறதுக்காக ஸ்தோத்திரம், என்னை நீர் பலப்படுத்துகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், என்னை தைரியப்படுத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம், என்னை உற்சாகப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். இன்னும் நான் சிலுவையை சுமந்து கொண்டு நான் முன்னேறி கடந்து செல்ல என்னை நீர் தொடர்ந்து பலப்படுத்துவீராக. எப்படிப்பட்ட பாடுகள் வந்தாலும், எப்படிப்பட்ட உபத்திரவங்கள் வந்தாலும், எப்படிப்பட்ட துன்பங்கள் வந்தாலும், ஓ ஹல்லேலூயா, அன்று போர்ச்சேவர்கள் சுற்றிலும் நின்று இயேசு கிறிஸ்துவை பாடுகளுக்கு உட்படுத்தினது போல என்னை சுற்றிலும் பலவிதமான தீமையான மக்கள், ஒருவேளை எனக்கு நெருங்கின மக்களாக இருக்கிறவர்கள் போல காணப்பட்டாலும் என் குடும்பத்தின் மக்கள் மூலமாய் நான் பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன், உபத்திரவங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். என் இனஜன பந்துக்கள் மூலமாய் பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். என் கணவன் மூலமாய் நான் உபத்திரவங்களை பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். என் மனைவியின் மூலமாய் பாடுகளை துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். என் பிள்ளைகள் மூலமாய் பாடுகளை துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். என் மாமியார் மூலமாய் நான் பாடுகளை துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். இவ்விதமாய் யார் மூலமாக, மேல் அதிகாரியின் மூலமாய் பாடுகளை துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். என் பக்கத்து வீட்டிலே இருக்கிற நபர் மூலமாய் நான் பாடுகளை துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். என் சொந்த சமுதாயம் என்னை பாடுகளுக்கு உட்படுத்திக் கொண்டிருக்கிறது. என்னை அவமதித்துக் கொண்டிருக்கிறார்கள், என்னை அசட்டை பண்ணி கொண்டிருக்கிறார்கள், என்னை புறக்கணிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் தீமையான காரியங்களை பேசுகிறார்கள், எனக்கு எதிராக நிந்தையான காரியங்களை பேசுகிறார்கள், எனக்கு விரோதமான செயல்களை, தீமையான செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது நிமித்தமாய் மனம் மடிந்து போய் கொண்டிருக்கிறேன். இது நிமித்தமாய் மனம் நொந்து போய் கொண்டிருக்கிறேன். இது நிமித்தமாய் மனம் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, என்னை காப்பாற்றும் என்று சொல்லுகிற மக்கள் பரிசுத்த ஆவியானவருடைய உதவியை நாடுங்கள், பரிசுத்த ஆவியானுடைய பலத்தை நாடுங்கள். பரிசுத்த ஆவி நம்மை பலப்படுத்துவாராக. தூதனை கர்த்தர் அனுப்புகிறார். ஆமென், ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் அனுப்புகிறார். கரங்களை கொட்டி let us all welcome the Holy Spirit. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? இயேசு கிறிஸ்து அவர் பட்ட பாடுகள் எல்லாவற்றின் மூலமாக அவர் நம்மை பாடுகளிலிருந்து அவர் விடுவிப்பார். நம்முடைய துக்கங்கள் எல்லாம் அவர் விடுவிப்பார். நம்முடைய துன்பங்கள் எல்லாவற்றை கர்த்தர் விடுவிப்பார். நமக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் ஆண்டவர் காணும் ஒரு நாளை அவர் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிற? கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. Thank you Lord. மகிழ்ச்சி உண்டு, சந்தோஷம் உண்டு. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உங்கள் துக்கங்கள் சந்தோஷமாய் மாறும், உங்கள் வேதனைகள் சந்தோஷமாய் மாறும். இயேசு அவர் சிலுவையிலே பாடுகளை சுமந்தார், துக்கங்களை அவர் சுமந்தார். Oh hallelujah. Thank you Jesus. Praise the Lord.
பாடுகள் இயேசு கிறிஸ்து ஏன் பட்டார் தெரியுமா? வேதம் சொல்கிறது எபிரேயர் நிருபத்திலே 2ஆம் அதிகாரத்திலே 18வது வசனம். வேதத்தை கையில் வைத்திருக்கிற மக்கள் எல்லாரும் எடுத்துக்கொண்டு அந்த வசனத்தை எல்லாரும் வாசியுங்கள், சத்தமாய் வாசியுங்கள். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் கடைசி வசனம் விதமாய் சொல்கிறது. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் கடைசி வசனம். புதிய ஏற்பாட்டில் எல்லாரும் சேர்ந்து நான் வாசிக்க போகிறோம். எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனம். புதிய ஏற்பாட்டில் 299ஆம் பக்கத்தில் இருக்கிற அந்த 18ஆம் வசனத்தை சேர்ந்து வாசிக்க போகிறோம். ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அவர் பாடுபட்டதினாலே அவர் உதவி செய்கிறவராயிருக்கிறார். அவர் எப்படி யாருக்கு என்ன பாடுகள், அது எவ்வளவு வேதனையை கொடுக்கும்னு அறிந்திருக்கிறார். அவர் பாடுபட்டதினால அசட்டை பண்ணப்படும் பொழுது, அசட்டைன்னு சொன்னா அசட்டை பண்ணப்படுறது எப்படி கஷ்டம் இருக்கும்னு அவருக்கு தெரியும். புறக்கணிக்கப்படும் பொழுது அவருக்கு தெரியும். உண்மையாகவே புறக்கணிக்கப்படும் அந்த நிலைமையில் இருக்கிற ஒரு மனிதனுடைய வேதனை அவருக்கு தெரியும். துக்கம் என்று சொன்னால் என்ன என்று அவருக்கு தெரியும். வலின்னா என்னன்னு தெரியும். வேதனைனா என்னன்னு தெரியும். மரணம் என்று சொன்னால் அதுவுமே ஆண்டவருக்கு தெரியும். எல்லாவற்றையும் அனுபவித்தபடினாலே அவர் சோதிக்கப்படுவர்களுக்கு உதவி செய்வதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் கருத்தை வைத்துக்கள். ஆண்டவரே, நீர் வல்லவராயிருக்கிற நான் விசுவாசிக்கிறேன். நீர் வல்லவராயிருக்கிற விசுவாசிக்கிறேன். சோதிக்கப்படுகிற எனக்கு நீர் உதவி செய்ய வல்லவர். எத்தனை பேர் நீங்க சொல்றீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிற எண்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? ஓ ஹல்லேலூயா! நம்முடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார், நம்முடைய துக்கங்களை சுமந்தார் என்று நாம் விசுவாசிக்கும் பொழுது அந்த விசுவாசம் நிச்சயமாகவே நம்மை பலப்படுத்தும், நம்மை தைரியப்படுத்தும். சொல்லுங்க, அவர் வல்லவர். என்னை பாடுகள் எல்லாவற்றையும் விடுவிப்பதற்கு அவர் வல்லவர். வசனம் சொல்கிறது அவர் உதவி செய்வதற்கு வல்லவர். விடுதலை ஆக்குகிறது என்கிற வார்த்தையை விட இங்க சொல்லப்பட்டிருக்க வார்த்தையை கவனிக்க வேண்டும். ஒரு உதவி செய்வதற்கு வல்லவர். அந்த பாடுகள் கடந்து போகும் பொழுது ஆண்டவர் அந்த அக்னியிலிருந்து சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை தப்புவித்திருக்கலாம். அந்த விழுந்ததுக்கு பிறகு கூடவே இருந்து ஆண்டவர்களுக்கு உதவி செய்தார். அக்னி அவர்கள் மேல் பற்றாமல் இருக்கும்படி கர்த்தர் உதவி செய்தார். தானியேல் சிங்க கெபிக்குள்ளே போடப்படாமல் கர்த்தர் தடுத்திருக்க முடியும். சிங்க கெபிக்குள்ளே போடப்பட்ட போதும் அந்த சூழ்நிலையிலும் கூட அவன் ஆண்டவரை மறுதலிக்காமல் இருந்தபடினாலே அவன் விசுவாசம் அவனை ரட்சித்தது. சிங்கங்களின் வாயை தேவன் கட்டி போடும்படி உதவி செய்யும்படி அவனோடு கூட இருந்தார். கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். சோதனைகளை தப்புவிப்பதற்கு மாத்திரமல்ல, சோதனைகள் அகப்படுகிற ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார் என்ற விசுவாசத்தை கர்த்தர் மையப்படுத்துங்க. ஹல்லேலூயா! நீர் வல்லவராயிருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா! Glory to God. Thank you Jesus. நாம் பாடுகளை அனுபவிக்கும் பொழுது, நாம் கஷ்டங்களை அனுபவிக்கும் பொழுது, நாம் சோதனைக்குள்ளாய் கடந்து போகும் பொழுது, எவ்வளவு கடினமான சோதனை வருகிறதோ, எவ்வளவு கஷ்டங்கள் அனுபவிக்கிறோமோ அதை பொறுத்து அப்படிப்பட்ட நபர்களுக்கு நாமும் உதவி செய்வதற்கு வல்லவர்களாய் மாறுகிறோம். கர்த்தர் நம்மையும் வல்லவர்களாய் மாற்றும்படி, பாடுகளுக்கு உட்படுத்தும்படி அவர் சித்தம் கொள்கிறார். நாம் பாடுகளுக்குள்ளே கடந்து செல்லவில்லை என்று சொன்னால், மரணம் நமக்கு இன்னதென்று தெரியவில்லை என்றால், மரணத்தினுடைய அந்த கொடுமையை அனுபவிக்கிற மக்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியாது, அவளுக்கு உதவி செய்ய முடியாது. வியாதியிலே கஷ்டப்படுகிற மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றால், அப்படிப்பட்ட அனுபவங்களாய் நாம் கடந்து சென்றால் மாத்திரமே அப்படிப்பட்ட மக்களுக்கு உதவி செய்ய, எப்படி உதவி செய்வது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆகினாலே நாம் கடந்து போகிறதான பாடுகள், உபத்திரவங்கள், துன்பங்கள், இயேசு கிறிஸ்து நமக்கு வைத்திருக்கிற மீதியான பாடுகள், உபத்திரவங்கள், அவரை விட அதிகமாக நாம் பாடுகள், உபத்திரவங்களை அனுபவிக்கவில்லை. அவரை விட அதிகமாக நாம் மக்களுக்கு உதவி செய்ய முடியாது. ஆனாலும் அவர் செய்கிற உதவிகளுக்கு மேல் மீதியாக நம்மிடத்திலும் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்களும் பிறருக்கு உதவி செய்யுங்கள். உதவி செய்யும்படியாகத்தான் உங்களுக்கு நான் பாடுகளை அனுப்பி உங்களை வல்லமை உள்ளவர்களாய் மாற்றிக் கொண்டிருக்கிறேன். பாடுகள் நம்மை வல்லவர்களாய் மாற்றுவதற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். பாடுகள் நம்மை வல்லவர்களாய் மாற்றுவதற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். பாடுகள் நம்மை பலமுள்ளவர்களாய் மாற்றுவதற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். பாடுகள் நம்மை பலவான்களாய் மாற்றுவதற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஓ ஹல்லேலூயா! Glory to God. அவர் நம்மை வல்லவர்களாய் மாற்றுகிறார். பிறருக்கு உதவி செய்யக்கூடிய மக்களாய் தேவன் மாற்றுகிறவராக இருக்கிறார். எப்படிப்பட்ட உபத்திரவத்தில் அகப்படுகிற மக்களுக்கு
ஆறுதல் செய்யும்படியாய் தேவன் நம்முடைய வாயிலே ஆறுதல் வார்த்தைகளை கொடுப்பதற்கு ஆண்டவர் உங்களை எந்தெந்த பாதை நடத்த வேண்டுமோ அந்த பாதை நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த பாதையை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்றேன்னு சொல்ற ஆட்கள் கரங்களை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே எப்படிப்பட்ட பாடுகளோட கடந்து போனாலும் சிலுவை பாதையை நான் ஏற்றுக்கொள்கிறேன். கிறிஸ்தவத்தின் பாதை, கிறிஸ்தவ வாழ்க்கை சிலுவையின் ஆரம்பிக்கிறது. சிலுவை பாதைதான் கிறிஸ்தவத்தின் வாழ்க்கை. ஆமென், ஹல்லேலூயா. கிறிஸ்தவ பாதை, கிறிஸ்தவ வழி, கிறிஸ்தவ மார்க்கம் அது பாடுகளின் மார்க்கமாக இருக்கிறது. ஒரு சுகமான மார்க்கம் அல்ல, அது கஷ்டத்தின் மார்க்கமாக இருக்கிறது. அருமையார்களே, சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனாலே உம்முடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொள்கிறேன் என்று அவன் சொல்லுகிறார். பிரமாணங்களை நாம் கற்றுக்கொள்கிறோம். பாடுகள் நம்மை ஒழுங்குள்ள மக்களாய் மாற்றுகிறது. நம்மை அவைகள் ஒழுக்கமுள்ளவளாய் மாற்றுகிறது. பாடுகள் சில சமயத்திலே ஆண்டவர் தண்டனையாய் கொடுக்கிற பாடுகள், ஆண்டவர் நம்மேல் வைக்கிற அவருடைய கரம் நம்மை அழுத்துகிறது, நம்மை அது சரிப்படுத்துகிறது. ஆகார் ஓடி போகிறாள். ஆண்டவர் சொன்னார், நீ போய் அடங்கி இரு என்று சொன்னார். அவளுக்கு அவளுடைய எஜமாட்டியின் மூலமாய் வந்த பாடு, உபத்திரவம் அவளை ஒழுங்குபடுத்தும்படியாய் கர்த்தர் அனுமதித்த அந்த பாடுகள். ஆகவே ஒருவேளை நீங்கள் எந்த இடத்துல வேலை செய்கிறீர்களோ, வேலை செய்கிற இடத்துலயா இருந்தாலும் சரி, சபையில் இருந்தாலும் சரி, ஓடி போக வேண்டாம். உங்க வீட்டை விட்டு ஓடி போக வேண்டாம். அந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டு அடங்கி இருங்கள். கர்த்தருடைய பலத்த கரத்துக்குள்ளே அடங்கி இருங்கள். அதிகாரத்துக்கு கீழே கீழ்ப்பட்டிருங்கள். பிள்ளைகள் பெற்றோர் கீழே கீழ்ப்பட்டிருங்கள். கணவன்மார்க்கு கீழே மனைவிமார் கீழ்ப்பட்டிருங்கள். அதிகாரிகளுக்கு கீழே வேலை செய்கிற ஒவ்வொருவரும் கீழ்ப்பட்டிருங்கள். சபையிலே கீழ்ப்பட்டு அடங்கி இருங்கள். கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை அவர் ஒழுக்கமுள்ளவளாய் அவர் மாற்றும்படியாகத்தான் சில காரியங்களை அவர் அனுமதிக்கிறார். சிலர் உங்களை நெருக்கப்படுத்துகிறார்கள். சிலர் உங்களை பலவிதமாய் பேசலாம். உங்களை அவர்கள் வித்தியாசமாக நடத்தலாம். அப்படி நடத்தும் பொழுது சோர்ந்து போக வேண்டாம். ஆண்டவரை விட்டு விலகி போக வேண்டாம். தேவ சித்தத்தை செய்யும்படி அவருடைய சித்தத்திலே நீங்கள் அடங்கி இருப்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் நிச்சயமாகவே ஒரு நாளிலே உங்களை அவர் உயர்த்துவார். உங்களுக்கு என்றவர் கர்த்தர் வைத்திருக்கிறதான அந்த ஜீவ ஊற்றை காண்பீர்கள். மகனுடைய கையை பிடித்துக் கொண்டு போ, உன் மகனை ஒரு ஜாதியாக மாற்றுவேன். உன் பிள்ளையை பற்றி நீ கவலைப்படாதே, உன் குழந்தையை பற்றி கவலைப்படாதே, உன் ஜாதியை நான் உயர்த்துவேன், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் அன்றைக்கு ஆகாரத்தில் சொன்ன அதே வார்த்தையை இன்றைக்கும் அநேகருடைய உள்ளங்கள் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அடங்கி இருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை இது. ஹல்லேலூயா. கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். Thank you Jesus. Hallelujah. Thank you Lord. Thank you Jesus. Praise the Lord. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? பாடுகள் நமக்கு நன்மைக்கு ஏதுவாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். கிறிஸ்துவின் பாடுகள் அர்த்தமில்லாத பாடுகள் அல்ல. கிறிஸ்து அனுபவித்ததான சில சிலுவையின் உபத்திரவங்கள் அவைகள் அர்த்தமில்லாதவைகள் அல்ல. கர்த்தர் நம்மை அவர் இந்த பாடுகளாய் நடத்துகிறதான சமயத்திலே அவரை நாம் பார்க்கிறோம். அவரை அடிச்சு விடுகளை நாம் பார்க்கிறோம். அவர் வாய் திறவாமல் இருந்தார். அவர் அடிக்கப்படும் பொழுது அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுற ஆட்டை போல அவர் மௌனமாக இருந்தார். சில சமயத்திலே நாம் மௌனமாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே உம்மை போல மௌனமாக இருக்க உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்து பதில் பேசாமல் இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே நான் பதில் பேசாமல் இருக்க உதவி செய்வீராக. எதிர்த்து நான் பேசக்கூடாது, நான் முரட்டாட்டமாய் நடந்து கொள்ளக்கூடாது. இயேசு கிறிஸ்து அந்த பாடுகளுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். இயேசு அவர் சொல்லியிருந்தால் லட்சக்கணக்கான தூதர்கள் வந்து இறங்கி இருப்பார்கள். அவருக்கு அதிகாரம் இருந்தது, அவருக்கு வல்லமை இருந்தது, அவருக்கு சக்தி இருந்தது. ஆனாலும் ஆண்டவர் அதை செய்யவில்லை. யாரையும் அவர் மிரட்டி பணிய வைக்கவில்லை. ஆண்டவர் பாடுகளுக்கு ஒப்பு கொடுத்தார். சாந்தமுள்ளவராக இருந்தார், கீழ்ப்படுகிறவராக இருந்தார். அவர் ஆவியிலே சந்தோஷம் உள்ளவராக இருந்தார். ஒருவேளை கலக்கம் அவருக்குள்ளே இருந்தாலும் அவருக்குள்ளே நம்பிக்கை இருந்தது. ஆண்டவர் என்னை பிதாவாகிய தேவன் அவரை 3ஆம் நாளிலே உயிரோடு எழுப்ப வல்லவர் என்பதை அவர் அறிந்திருந்தார். அப்படிப்பட்ட அறிவை கர்த்தர் நமக்கு தருவாராக. அப்படிப்பட்ட அறிவை தேவன் நமக்கு தருவாராக. நாம் அழிந்து போக மாட்டோம், துக்கத்திலே அழிந்து போக மாட்டோம், பாடுகளில் அழிந்து போக மாட்டோம். தேவன் நமக்கு வைத்திருக்கிறதான ஆசீர்வாதத்தை கர்த்தர் நிச்சயமாக நமக்கு தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஆண்டவரே பாடுகள் என்னுடைய அழிவுக்காக அல்ல, என் உயர்வுக்காக, என் உயர்வுக்காக. நீர் யோசேப்பை உயர்த்துறது போல என்னை ஒரு நாள் உயர்த்துவீர் ஆண்டவரே. தாவீதை உயர்த்துறது போல ஒரு நாள் உயர்த்துவீர் ஆண்டவரே.
இயேசு கிறிஸ்துவை எல்லா நாமங்களுக்கு மேலாக அவருடைய நாமத்தை உயர்த்தினது போல எனக்கும் ஆண்டவர் ஒரு உயர்வை நீ தரப்போறதுக்காக ஸ்தோத்திரம். ஆகவே உம்முடைய வழியிலே நான் நடக்க எனக்கு உதவி செய்வீராக. உம்முடைய பாடுகளின் பாதையை நான் தெரிந்து கொள்கிறேன் ஆண்டவரே. உம்மை நான் விசுவாசிக்கிறேன், உம்மை நான் விசுவாசிக்கிறேன், உம்மை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுங்க. ஓ ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நாம் பாடுகள் படுவோம் என்றால் பரலோகத்திலே நமக்கு பலன் மிகுதியாக இருக்கும். பரலோகத்திலே செல்லும்போது இந்த உலகத்தில் எவ்வளவு அதிகமாய் பாடுகளை சகித்திருக்கிறோமோ, எவ்வளவு பாடுகளோடாய் நம்ம கடந்து போயிருக்கிறோமோ, அதில் நாம் உத்தமர்கள் என்று நம்மை நிரூபிக்கும் பொழுது பரலோகத்திலே கர்த்தர் நமக்கு கிரீடங்கள் மேல் கிரீடங்கள், கிரீடங்கள் மேல் கிரீடங்கள், அவார்டு மேல் அவார்டு, மகிமையின் மேல மகிமை, ஆண்டவர் அதிகமான சுதந்திரத்தை மேன்மையை கர்த்தர் நமக்கு வச்சிருக்காரா. ஆகவே பாடுகளை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம் என்று கர்த்தர் இன்றைக்கு நம்மோட பேசி கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்த இந்த நாளிலே தேவன் நமக்கு கொடுக்கிற செய்தி என்னவென்று சொன்னால், நாம் என்ன செய்ய வேண்டும்? பாடுகளை குறித்து கவலைப்படாதபடி பாடுபட்ட இயேசுவை விசுவாசிப்போம். பாடுபட்ட ஆண்டவரை இயேசு விசுவாசிப்போம். அவர் மேல் வைக்கிற விசுவாசம் நம்மை பாடுகளை மேற்கொள்ள உதவி செய்யும். அவர் மேல் வைக்கிற விசுவாசம் பாடுகளை மேற்கொள்ள உதவி செய்யும். சொல்லுங்க, இயேசுவின் மேல் வைக்கிற விசுவாசம் உபத்திரவங்களை மேற்கொள்ள உதவி செய்யும். இதுதான் இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசி இருக்கிற வார்த்தை. தேவ சமூகத்தில் எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு கிருபை தர வேணும்ப்பா. எல்லா ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணி கேட்போம். பாடுகள் என்ன விடுதலை ஆக்கும் என்கிற ஜெபத்தை விட எனக்கு கிருபை அதிகமா தரணும், கிருபை அதிகமா தரணும், பலன் அதிகமா தரணும். ஓ ஹல்லேலூயா. அவர் சந்தோஷமாய் அவர்கள் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போனார்கள். சிறைச்சாலையிலே தேவனை துதித்து பாடினார்கள். கர்த்தரை காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன் என்று தேவனை மகிமைப்படுத்தினார். சிங்கக்குட்டிகள் தாட்சியா இருந்தாலும் என்னை ஆண்டவர் தாட்சியடைய விடமாட்டார். விசுவாசத்தின் வார்த்தையை பேசினார். ஆண்டவரே, அப்படிப்பட்ட அனுபவத்தை எனக்கு நீர் தருவீரார், எனக்கு நீர் தருவீரார். என் மூச்சு இந்த உலகத்தில் இருக்கிறது வரையிலேயும் எப்படிப்பட்ட பாடுகள், உபத்திரவங்கள், துக்கங்கள் என் வாழ்க்கையில் கடந்து வரும் என்று எனக்கு தெரியாது. எவைகள் வந்தாலும் அவைகள் மத்தியிலே நான் துதிக்க வேணும், மகிழ்ச்சியா இருக்க வேணும், நான் சந்தோஷமா இருக்க வேணும், அவைகளை நான் ஏற்றுக்கொள்ள வேணும். அவைகளில் உம்முடைய சித்தத்தை நான் ஆண்டவரை நிறைவேற்ற வேணும். என் வாழ்க்கையை நான் ஓடி முடிக்க வேணும். என் ஊழியத்தை நான் நிறைவேற்ற வேணும். ஆண்டவரே, நான் விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேணும். அதுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கேட்போம். கர்த்தர் நிச்சயமாகவே நமக்கு உதவி செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. உடைய கரங்களை காணிக்கையில் எடுத்துக்கொள்ளுங்கள். இப்போது ஆண்டவருக்கு நாம் காணிக்கை செலுத்த போகிறோம். Thank you Jesus. ஹல்லேலூயா. ஒரு பாடலை நாம் பாடிக்கொண்டே ஆண்டவருக்கு நாம் காணிக்கை செலுத்துவோம். ஆண்டவருக்கு என்று தியாகமாய் காணிக்கையை செலுத்துங்கள். இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணங்களை தியானித்துதான் நாம் அவருக்கு செலுத்துகிற காணிக்கைகள் தியாகமான காணிக்கைகளாய் இருக்கட்டும். ஆமென். ஹல்லேலூயா. Glory to Jesus. நம்ம எல்லாரும் உள்ளத்திலே
எட்டி நின்று கூறுவாயா, ஊழியம் செய்ய வருவாயா, ஊழியம் செய்ய வருவாயா. உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக நீ என்ன செய்தாய்? இல்லாத ஆடுகள் போல் மேய்கிறார் பாவ புல்வெளியில். மேய்ப்பன் இயேசுவை அறிந்த நீயும் மேன்மையை நாடி ஓடுவாயோ, மேன்மையை நாடி ஓடுவாயோ. உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக நீ என்ன செய்தாய்? இயேசு என்றால் என்னவில்லை என்றே கேட்டிடும் எத்தனை பேர் பிள்ளைகள் அப்பம் கேட்கின்றனர். ஜீவ அப்பம் கொடுப்பாயா, ஜீவ அப்பம் கொடுப்பாயா. உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக நீ என்ன செய்தாய்? உலகோர் உன்னை பகைத்தாலும் உண்மையாய் அன்பு கூறுவாயா, உற்றார் உன்னை வெறுத்தாலும் உந்தன் சிலுவை சுமப்பாயா, உந்தன் சிலுவை சுமப்பாயா. உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக நீ என்ன செய்தாய்? தேவ சமூகத்திலே ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் உபத்திரவப்படுகிறதான மக்கள் மத்தியிலே தேவன் நம்மை எடுத்து பயன்படுத்துவாராக. அப்படிப்பட்ட ஆட்களுக்கு நாம் போய் ஆண்டவரின் ஆறுதலை சொல்லணும், சந்தோஷத்தை சொல்லணும், நற்செய்தியை சொல்லணும், ஆற்ற வேணும், தேற்ற வேணும், தேவன் கிருபை தர வேணும். ஒவ்வொருவரையும் கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவாராக. கர்த்தவே சொல்லுங்க, ஆண்டவரே துக்க முகமாக இருக்கிற மக்களுக்கு நான் போய் ஆண்டவரே ஆறுதலான வார்த்தையை சொல்லுவேன். சொல்லுங்க, நான் சும்மா இருக்க மாட்டேன் ஆண்டவரே. ஒருவேளை நீங்க துக்கத்துக்குள்ள கடந்து போய் கொண்டிருந்தாலும் அந்த துக்கத்தின் மத்தியிலே இருந்து நம்ம பேசுகிற வார்த்தைகள் உண்மையாகவே அது சக்தி வாய்ந்த வார்த்தைகளாக இருக்கும், கிருபை நிறைந்த வார்த்தைகளாக இருக்கும், அநேகரை உயிர்ப்பிக்கிற வார்த்தைகளாக இருக்கும், அபிஷேகத்தின் வார்த்தைகளாக இருக்கும். ஆகையினால துக்கமா இருக்கிற சமயத்திலே நான் மற்ற மக்களுக்கு உதவி செய்ய முடியாது நினைக்க வேண்டாம். நீங்கள் துக்கத்தின் அனுபவத்தில் கடந்து போய் கொண்டிருக்கிற வேளையிலும் கூட மற்ற மக்கள் மத்தியிலே நீங்கள் ஆறுதலின் வார்த்தையை சொல்லுங்கள். ஆண்டவர்கள் எடுத்து பயன்படுத்த போகிறார், ஆண்டவர்கள் எடுத்து பயன்படுத்த போகிறார். தேவ சமூகத்தில் எல்லாரும் கேளுங்க, ஆண்டவரே நான் ஒரு நாளும் உபத்திரவங்கள் பாடுகளை பார்த்து பயந்து போகக்கூடாது, நான் பின்வாங்கி போகக்கூடாது. அசட்டை பண்ணப்பட்டீர், புறக்கணிக்கப்பட்டீர், துக்க நிறைந்தவராக இருந்தீர், பாடு அனுபவிக்கிறவராக இருந்தீர். நான் உம்முடைய பிள்ளை ஆண்டவரே, அதே வாழ்க்கையை நான் ஏற்றுக்கொள்கிறேன். எவ்வளவு பயங்கரமான நிலைமை வந்தாலும் உலகத்தால் நான் அசட்டை பண்ணப்படலாம், புறக்கணிக்கப்படலாம், ஆனால் எனக்கு கவலை இல்லை.
என்னை அவர்கள் ஒன்றுக்கும் உதவ மாட்டேன் என்று சொல்லி என்னை அவர்கள் குழியில தூக்கி போடலாம். ஆண்டவரே, நான் சிறைச்சாலையில நான் போடப்படலாம். ஒருவேளை நான் உம்மை போல கடைசியாக இனி சரித்திரம் முடிந்தது என்று சொல்லி முடிவு கட்டலாம். ஆனாலும் 3ஆம் நாள் இது உயிரோடு எழுந்தது போல எனக்கும் ஒரு வாழ்வை வைத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எனக்கு ஒரு உயர்வை வைத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். என் கொம்பை நீ உயர்த்த போறதுக்காக ஸ்தோத்திரம். என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ண போறதுக்காக ஸ்தோத்திரம். எனக்கு மேன்மை வைத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். சத்துருக்களுக்கு முன்பதாக நீர் கனப்படுத்த போறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். என்னை உயிர்ப்பிக்க போறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நான் மடிந்து போக மாட்டேன், நான் மடிந்து போக மாட்டேன், நான் அழிந்து போக மாட்டேன். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறீர். ஆமென். ஹல்லேலூயா. Thank you Lord. Praise you Father. Thank you Lord. Thank you Jesus. நேசிக்கு நல்ல தகப்பனே, இந்த நாளிலையும் நீர் எங்கள் மத்தியிலே அசைவாடுவதற்காக ஸ்தோத்திரம், கிரியை செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியான உலாவினீர், நீர் எங்களோடு கூட பேசினீர். பேசின முறை வார்த்தைகளின்படியாக நாங்கள் உம்மை எப்போதும் சிந்தித்து கொண்டு, நினைத்து கொண்டு, தியானித்து கொண்டு, சிலுவையை தியானித்து கொண்டு, அந்த தியானத்தின் மூலமாக எங்கள் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு வருகிற உபத்திரவங்கள், பாடுகள் எல்லாவற்றையும் மேற்கொள்ள உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் பட்ட பாடுகளின் வழியாகத்தான் அவர் என்னை நடத்துகிறார். இது புதுமையானது அல்ல என்பதை நான் அறிந்து கொண்டவனாக இந்த கர்த்தா வாழ்க்கையை நான் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள உதவி செய்வீராக. இந்த நேரத்தில் கர்த்தாவே, நம்முடைய சமூகத்தில் யார் யார் இந்த பாடுகளுக்கு ஒப்பு கொடுக்கிறார்களோ எல்லாரையும் கர்த்ததாமே நீர் நம்முடைய அபிஷேகத்தால் நிரப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். நம்முடைய அபிஷேகத்தால் நிரப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே நம்முடைய பிள்ளைகள் விசுவாசம் உள்ளவர்களாய் மாறுவார்களாய். உண்மையில் வைக்கிற விசுவாசம், நம்முடைய வார்த்தையின் மேல் வைக்கிற விசுவாசம், நம்முடைய வார்த்தை அதிகமாய் கேட்டு விசுவாசத்தை பெற்றுக்கொண்டு ஒவ்வொருவரும் இந்த உலகத்தை ஜெயிக்கும்படி, பிரச்சனைகளை ஜெயிக்கும்படி, கஷ்டங்களை ஜெயிக்கும்படி, உபத்திரவங்களை ஜெயிக்கும்படி கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதித்து அனுப்பும். நீர் கூட இருப்பீராக, கைவிடாமல் காத்துக்கொள்வீராக. நீ துணையாக இருப்பீராக, நீ பலனாக இருப்பீராக, நீ உதவி செய்கிறவராக இருப்பீராக, ஆறுதல் செய்கிறவராக இருப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யமும் சமாதானம் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களும் கூட இன்னும் இன்றைக்கு நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மறுபடியும் கரங்களை கொட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். ஆமென். ஹல்லேலூயா.